ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வேத புத்தகத்தோடு குடும்பமாய் நீங்கள் அமர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி வழிநடத்தி போஷித்து அரவணைத்து ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை உம்முடைய தோளில சுமந்து வந்த உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த நாளிலே இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். எங்கள் இல்லங்களில் உம்மை துதிக்கிற துதியின் சத்தம் தொனிக்கப்படட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கேட்கிற வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். விலையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று நாம் வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எந்த இடத்துல ஆராதித்தாலும் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். அது ஆலயமாய் இருந்தாலும் வீடாய் இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம், அவரை ஆராதிக்கிற ஆராதனை நம்முடைய உதடுகளில் இருந்தல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வர வேண்டும். நாம் யாவரும் சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக துதியின் சத்தத்தோடு ஆராதிப்பேன், துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன் என்றதான பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி நாம் பாடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம். நாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? ஆமேன். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதியின் சத்தம் ஆலங்கத்தை அதிர பண்ணும், துதியின் சத்தம் அற்புதம் நடக்க செய்யும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும், துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதியின் சத்தம் சாத்தானை கலங்க பண்ணும், துதியின் சத்தம் சத்துருவின் சதி முறிக்கும். துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது, துதித்தலே இன்பமானது, அல்லேலூயா. துதித்தலே ஏற்றது. துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம்
துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம், ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம், துதியின் சத்தத்தோடு ஆராதிப்போம், நாம் துதியின் சத்தத்தோடு பலியிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற துதியானது மிகவும் 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 அவருக்கு ஏற்றதான ஒரு பலியாக இருக்கிறது. ஆமேன். இந்த நல்ல காலை வேளையில் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஒருவருக்கும் ஒரு காலமும் விட்டு கொடுக்காத நம்முடைய தகப்பன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். எத்தனையோ முறை வழி தவறி போன போதிலும், பாதை மாறி கடந்து போன போதிலும் அவர் நமக்கு வழிகாட்டியாய் இருந்து நல்ல போதனைகளை தந்து அவருடைய கிருபையினால நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தெரிந்த ஒரு பாடல், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே என்றதான பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மை விட்டு கொடுக்காத நம்முடைய பரம தகப்பன் அவர். சேர்ந்து பாடுவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி. ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. எவ்வளவோ பாவங்கள் செய்த போதும் அவர் நம்மை உணர்த்தி இருக்கிறார். அவரை பல விதங்களில் நாம் நோக்கடித்த போது அவருடைய கிருபையால் மன்னித்து இருக்கிறார். இந்த காலை வேளையில அவர் நம்மை மன்னிக்கிற தேவன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா? ஆமென். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீ, உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீ. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. எந்த இடத்துல நீங்கள் தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் தூக்கி எறியப்பட்டீர்களோ, அதே இடத்துல உங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் அவர். நீங்கள் அவரை மாத்திரம் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டால் போதும். உயர்ந்த நிலையில் கொண்டு போய் விடுகிற அவர் ஒருவர் உங்களுக்கு உண்டு. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தி, நான் குனிந்த இடத்திலே
எந்த தலையை உயர்த்தினீ. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீ. நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீ. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நீ வேண்டிக் கொள்வதையெல்லாம் அவர் உனக்கு தருகிறவராய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் உங்களுக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்துல வேண்டுவோம், நன்மை காண்பவைகளை அவர் நமக்கு தருவார். ஆமென். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. ஹல்லேலூயா. ஒருவருக்கும் விட்டு கொடுக்காத நம்முடைய தேவன். பிரைஸ் காட். நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்ல காலை வேளையில கர்த்தரை சில நிமிடங்கள் நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் இஸ்ரவேலின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம். எங்களை கண்மணி போல காத்து வழி நடத்தி வந்த உம்முடைய தயவை நினைத்து துதிக்கிறோம் ஆண்டவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி அப்படியே பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ளலாமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நாட்களும் ஆண்டவரே எங்களை ஒரு குறையில்லாமல் நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை பட்டினி இல்லாமல் போஷித்திருக்கிறீர், எங்களை காத்து நடத்திருக்கிறீர், எங்களை உம்முடைய தோளிலே சுமந்து வந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களுக்கு நீர் ஆதரவாய் இருந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எத்தனையோ பலவீனங்கள் வந்த போதிலும், சோர்வுகள் வந்த போதிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பக்க பலமாயிருந்து, துணையாயிருந்து, எங்கள் தெய்வமாயிருந்து எங்களை நடத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நினைக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவில்லா அன்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவரையை மகிமைப்படுத்தி நம்ம அப்படியே பாடி அவருக்கு நாம் கனத்தை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எல்லாரும் அப்படி கொஞ்ச நேரம் ஆண்டவரையை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர், 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 நன்மை செய்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அளவில்லாத நன்மைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் அவரை ஆராதித்து பாடுவோம். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். நான்
உம்மை வாழ்த்துகிறே, நன்மைகள் நினைக்கின்றே. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. ஆமென். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி பாடல்கள் மூலமாக, துதி ஸ்தோத்திரங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய ரட்சிப்பை நினைத்து காலம் முழுவதும் அவரை பாடலாமா, அவரை உயர்த்துவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என்ன நான் செலுத்திடுவே, 1000 பாடல்களோ என்னுயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்துவே. என்ன நான் செலுத்திடுவே, 1000 பாடல்களோ உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையில் நிறைவாக்கினே. குறைவுகள் அனைத்தையுமே மகிமையிலே நிறைவாக்கினே. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தீ. ஊழியம் செய்வதற்கு போதுமான பணம் தந்து மீதம் எடுக்க செய்தே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் உங்களுக்கு பலம் தருகிற தேவன், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்முடைய குடும்ப மருத்துவர். எல்லா பலவீனங்களை அவர் மேல வைத்து விடுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உங்க பலவீனங்களை சுமந்த குடும்ப மருத்துவர் அவர். இந்த பாடலை பாடுகிற நேரத்திலேயே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமென். நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவருக்கு தான் நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நித்தமும் அவரை முழு உள்ளத்தோடு பாடி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படியே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நம் இயேசு ராஜா செய்த எல்லா நன்மைகளை நினைத்து அவருக்கே நாம் மகிமை செலுத்தும். அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே. முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானை தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தரை தேற்றினே, கர்த்தரை தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம்.
என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு அவர் செய்தார். நித்தமுனை முடி சூட்டி செத்திடாதபடிக்கு உனக்கு ஜீவனை தந்து உன்னை மீட்டுக் கொள்கிற தேவனை நன்றியோடு துதித்து மகிமைப்படுத்தி என்னோடு சேர்ந்து பாருங்கள். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரு, எத்தனையோ கிருபை. நித்த முன்னை மூடி சூட்டினதும் அன்றி, நித்த முன்னை மூடி சூட்டினதும் அன்றி செத்திடாத படி ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேலையும் அவரோடு தங்கினார், எந்த வேலையும் அவரோடு தங்கினார். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரு என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியோ பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியோ பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இந்த எல்லா துதியின் மூலமாக உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. நாங்கள் பாடினது எங்கள் தேவாதி தேவனை, நாங்கள் துதித்தது எங்கள் ராஜாதி ராஜாவை. இதில் இருக்கிற எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் சோத்திரத்தையும் ஏசப்பா
பிதாவே, ஆவியானவரே, உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாக செலுத்துகிறோம். வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க கடந்து செல்லலாம். கர்த்தர் சவுலை விட்டு ஏன் விலகினார்? கர்த்தர் சவுலை விட்டு ஏன் விலகினார்? இதுதான் இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்காக நான் எடுத்துக்கொண்டதான ஒரு பகுதி. சவுலை குறித்ததான சில நல்ல விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் அவன் முதல் ராஜா என்றதான ஒரு பெருமையை பெற்றவன். அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் எல்லாரிலும் சிறிய பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிற ஒரு நபர். 1 சாமுவேல் 1:21 படி பார்த்தால் அவன் பென்யமின் கோத்திரத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தில் எல்லாம் மிக ஒரு சிறிய குடும்பத்தில் வளர்ந்தவன். மிக சௌந்தரியமுள்ள ஒருவனாய் இருந்தான். இஸ்ரவேலில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவனுடைய தோளுக்கு கீழாக தான் இருந்தார்கள். அந்த அளவுக்கு அவன் உயரமுள்ள ஒருவனாக அவன் இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை அவன் நாடுகிறவனாக இருந்தான். தன் தகப்பனுடைய கழுதை காணாமல் போன போது அதை தேடுவதற்காக அவனும் வேலைக்காரனும் அவர்கள் புறப்பட்டு செல்கிறார்கள். அவர்கள் கழுதையை அங்குமிங்குமாக தேடி அலைந்து மிகுந்த களைப்போடு கூட இருக்கும்போது அவனுடைய உடன் வேலைக்காரன் இப்படியாக சொல்லுகிறான், இங்கு ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், ஞான திருஷ்டிக்காரன். அந்த நாட்களிலே ஞான திருஷ்டி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் அதை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். நாம் அவரிடத்தில் சென்று விசாரிப்போமானால் அவர் நம்முடைய கழுதையை குறித்ததான காரியங்களை அவர் தெளிவுபடுத்துவார் என்று இவன் சொன்னான். அப்பொழுது சவுல், அந்த தேவ மனுஷனிடத்தில் கொண்டு போவதற்கு நம்முடைய கைகளில் ஒன்றும் இல்லையே, என்ன செய்வது என்று சொல்லி அவன் இப்படியாக கேட்கும்போது அவன் தன் கையில் இருக்கிறதான வெகுமதியை காட்டி, நாம் இதை கொண்டு போய் அவரிடத்தில் கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திப்பதற்காக அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்தில் இவனை தான் கர்த்தர் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே சாமுவேலை சவுல் சந்திப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சாமுவேலிடத்தில் கூறியிருந்தார். அப்பொழுது சவுலை பார்த்த உடனே ஆண்டவர் சாமுவேலுடைய உள்ளத்தில் பேசினார், இவன் தான் இஸ்ரவேல் தேசத்தில் நான் தெரிந்து கொள்ள போகிறதான ராஜா, இவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வான். அப்பொழுது சாமுவேல் அவனை பார்த்து, தேவன் உன்னை இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்குகிறார் என்றான். அவன் மிக தாழ்மையாக சொன்னான், ஐயா, எல்லா கோத்திரங்களிலும் என்னுடைய பென்யமின் கோத்திரம் சிறிதான கோத்திரம், அந்த கோத்திரத்தில் என்னுடைய குடும்பம் மிக சிறிதான ஒரு குடும்பம். நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்வானேன், நான் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் கடந்து செல்ல முடியும் என்றுதான் இவர்களுக்குள்ளான ஒரு சம்பாஷணையாக இருந்தது. சாமுவேல் மிக தெளிவாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் செய்ய சொல்லுகிறார் என்று 1 சாமுவேல் 10:1 அவர் தைல குப்பியை எடுத்து அவன் மேல ஊற்றி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிறகு அவனுடைய இருதயம் முற்றிலுமாக வேறு ஒரு மனிதனுடைய இருதயமாக மாறினது. இவனா நம்மை ஆள போகிறான் என்று அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே ஒரு கூட்டம் மக்கள் இவனை பரியாசம் செய்து கொண்டிருந்தார்கள். இவனா நம்மை ரட்சிக்க போகிறான் என்பதுதான் அவர்களுடைய பரியாசமாய் இருந்தது. ஆனால் அவன் அந்த வார்த்தைகளை காது கேளாதவன் போல இருந்து விட்டான் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இவன் ராஜாவான பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அம்மோனியர்கள் எதிர்த்து வரும்போது இவன் அவர்களிடத்தில் சென்று யுத்தம் செய்து அவன் வெற்றி பெறுகிறான். 2 சாமுவேல்
12, 13 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, இவனை பரியாசம் செய்த மக்களை கொலை செய்ய வேண்டும் என்று இவனோடு இருந்தவர்கள் சொல்லும்போது இவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலிலே ஒருவரும் இன்றைக்கு கொல்லப்படக்கூடாது, தேவன் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்று மிகுந்த பெருந்தன்மையோடு இவனுக்கு விரோதமாக எதிர்த்தவர்களை மன்னித்து அவன் விட்டு விடுகிறான். இன்னும் இந்த சவுலை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், இவன் பெலிஸ்தர்களோடு கூட யுத்தம் செய்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் 1 சாமுவேல் 14 அதிகாரம் 52 வசனத்தில், ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் அவன் காணும்போது அவர்களை தன்னிடமாக தன்னுடைய இராணுவத்தில் அவன் சேர்த்து கொள்வான். இப்படி ஒரு அற்புதமான ஒரு ராஜ வாழ்க்கையை ஆரம்பித்து அவன் யுத்தங்களை செய்வதற்காக எல்லா விதத்திலும் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு மக்களை தன் பக்கமாக அவன் வைத்துக் கொண்டிருந்ததான நாட்கள் அது. ஆண்டவர் அமலேக்கியரோடு கூட யுத்தம் செய்ய வேண்டும் என்று அவனோடு கூட பேசினார். அந்த நாளில அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாகினான். இந்த காலகட்டங்களில் நாம் ஒரு விஷயத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். இப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்ட இவனுடைய வாழ்க்கையில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், மிக அழகான ஒரு மனுஷன், மிக திறமைசாலி, பெருந்தன்மையோடு மன்னிக்கிற குணம் பெற்ற ஒருவன், மற்றொடைய பரியாசங்களை பெரிதாக எண்ணாத ஒருவன். இப்படி ஒரு அற்புதமான இந்த சவுலை விட்டு கர்த்தர் ஏன் விலகினார்? ஏன் ஆண்டவர் இவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளினார் என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த நாளிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுதான் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 3 வசனத்தில், இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொல்லப்பட்டான். ஆண்டவரால் அவனுக்கு உணர்த்தப்பட்ட காரியம். ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், நீ அமலேக்கிய ராஜாவை சாகடிக்க வேண்டும், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் கடந்து போன இவன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று திரும்பி வந்தான். மிகப்பெரிய ஒரு வெற்றி. இவனோடு சென்றவர் எல்லாரும் மிக அற்புதமான ஒரு வெற்றியை பெற்று திரும்பி வந்தார்கள். இவன் வெற்றியை பெற்ற பிறகு சாமுவேலிடத்தில் வந்து சவுல் தன்னுடைய வெற்றியை குறித்து பேசும்போது இவன் சொல்லுகிறான், 1 சாமுவேல் 15 அதிகாரம் 13 வசனத்தில், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். அதற்கு பதிலாக அதே அதிகாரம் 14 வசனத்தில் சாமுவேல் சொல்லுகிறார், அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன? நீ வெற்றி பெற்றாய், சந்தோஷம், மகிழ்ச்சியோடு வந்து என்னிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லுகிறாய். ஆனால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் என் காதுகளில் விழுகிற மாடுகளின் சத்தத்துடைய சத்தங்கள் என்ன? நீ தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினதாக சொல்லுகிறாய். ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் நீ மடங்கடிக்க வேண்டும், எல்லாவற்றையும் மடங்கடிக்க. அப்ப இவன் சொல்லுகிறான், முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் நான் தப்ப விட்டு அவைகளை தேவனுக்கு பலியிடும்படிக்காக நான் அவைகளை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தில் சாமுவேல் இப்படியாக சொல்லுகிறார், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்கள் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். சாமுவேல் சவுலை பார்த்து சொன்னார்,
உன்னுடைய பலிகள் அல்ல, நீ தேவனுக்கு செலுத்துகிற சர்வாங்க தகன பலிகளும் அல்ல. எது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து செய்திருக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த குறிப்பு நன்றாக கவனிங்கள். சவுலை விட்டு கர்த்தர் ஏன் விலகினார் என்றால் அவனுடைய கீழ்ப்படியாமை. அவனுடைய கீழ்ப்படியாமையினால்தான் கர்த்தர் அவனை விட்டு விலகினார். அவனை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் ஏற்படுத்தப்பட்டவன், தேவனுடைய ஆவியை பெற்றவன், நல்ல குணாதிசயங்களை பெற்றவன், யுத்தத்தில் சென்று வெற்றியை பெற்று திரும்பி வந்தான். ஆனால் அந்த யுத்தத்தில் கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை அவன் அப்படியே விட்டு விட்டான். அதுதான் ஆண்டவருக்கு வேதனையாக இருந்தது. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட மனிதர்களாய் இருக்கலாம், ராஜாக்களாய் இருக்கலாம், அதிகாரிகளாய் இருக்கலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட 40, 50, 60, 70 வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு குணாதிசயம் கீழ்ப்படிதல். அவருடைய வார்த்தைக்கு 100% அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் விரும்புகிறார். நீங்கள் இஸ்ரவேல் மக்கள் வேதாகம காலங்களில் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் பல இடங்களில் தேவனுடைய தண்டனைக்கு ஏன் ஆளானார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் போனதினாலே தேவனிடத்திலிருந்து அவர்கள் பல தண்டனைகளை அனுபவித்தார்கள். கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறது என்ன? உங்களுடைய காணிக்கை அல்ல, உங்க தசம பாகங்களை அல்ல, நீங்கள் ஏதோ தேவனுக்காக செய்கிறதான பெரிய காரியங்கள் அல்ல. அவர் உங்களிடத்தில் விரும்புவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்து நடக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை கீழ்ப்படிய சொல்வாரானால் அதில் நிறைய அர்த்தங்கள் உண்டு, அதில் நிறைய காரியங்கள் உண்டு. இந்த அமலேக்கியரை மடங்கடித்து அந்த ராஜாவை கொன்று போட்டு ஒன்றையும் மீதியாக வைக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் சவுல் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் நல்லவைகளெல்லாம் வைத்துக்கொண்டு அதை தேவனுக்கு பலி செலுத்துவதாக தேவன் அதை ஏதோ அங்கீகரிப்பார் என்று அவன் நினைத்துக் கொண்டு வந்தான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. தேவன் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவும் மாட்டார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதல் தான் அவருக்கு மிக முக்கியமானது. ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால இந்த முழு உலகத்துக்கும் அவர்கள் சாபத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக மாறினார்கள். அதே போல ஆபிரகாமை பார்க்கும்போது அவன் ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். தன்னுடைய மகனை பலி செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன போது அவன் கீழ்ப்படிந்து பலி செலுத்துவதற்காக தன்னுடைய மகனை அவன் அழைத்துக் கொண்டு போனான். அவனுடைய கீழ்ப்படிதலை தேவன் அங்கீகரித்தார். அவன் சந்ததியை பெருக பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, கீழ்ப்படுகிறதில் இருக்கிற ஒரு சந்தோஷத்துக்கும் கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில வாழ்கிறதான ஒரு வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படுவீர்களானால் அது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வரும், மிகப்பெரிய தேவனுடைய எல்லையில்லாத கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்க முடியும். கீழ்ப்படுகிற காரியம் சவுலிடத்தில் இல்லாமற் போனதினால தேவன் அவனை விட்டு விலகினார் என்று நான் உங்களுக்கு இந்த முதல் காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இரண்டாவதாக தேவன் சவுலை விட்டு ஏன் விலகினார்? அதே 1 சாமுவேல் 15 அதிகாரம் 23 சாமுவேல் சொல்லுகிறார், நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். முதல் மிகப்பெரிய குற்றம் அவன் கீழ்ப்படியாமல் போனது. இரண்டாவது, அதே அந்த யுத்தத்தில் தேவனுடைய வார்த்தையை அவன்
புறக்கணித்தான். அதாவது அதை அசட்டை செய்தான். ஒரு மகா பெரிய தேவன் இவனை ராஜாவாக ஏற்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வான் என்று அவனை அந்த ஒரு உன்னத ஸ்தானத்தில் கொண்டு வந்த போது அவன் யாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்? தேவாதி தேவனுக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இவன் கீழ்ப்படியாமல் இருந்தும் தேவன் சொன்ன வார்த்தையை அவன் புறக்கணித்தபடியினால், இந்த புறக்கணித்த என்ற வார்த்தையை நீங்கள் மிக கவனமாய் கவனிக்க வேண்டும். நீங்க ஆண்டுடைய வார்த்தையை புறக்கணிப்பீர்களானால், நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, வேதத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் நம்மை புறக்கணிப்பார். எத்தனையோ கர்த்தருடைய சத்தியங்களை கேட்டு வேதத்தின் மகத்துவங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இதுதான் சத்தியம் என்பதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து புறக்கணிப்பீர்களானால், அதை குறித்து நீங்கள் நிர்விசாரமாக அசட்டியாக இருப்பீர்களானால், நிச்சயமாய் தேவனால புறக்கணிக்கப்படுவோம். ஆண்டவர் சொன்னார், நீர் என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீங்க இதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார்? நான் கொடுத்த வேதத்தை நீ புறக்கணிப்பாய், ஆனால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன், புறக்கணிப்பேன். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சத்தத்துக்கு எப்போதும் செவி கொடுக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையை புறக்கணிக்க கூடாது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களாகிய நீங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணிப்பார்களானால், அந்த வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை அசட்டை செய்வார்களானால், நீங்கள் அவர்கள் என்ன மனதாரவா பாராட்டப் போகிறீர்கள்? உங்களுக்கு அது எவ்வளவு கோபம் வரும், அது எவ்வளவு எரிச்சலை கொண்டு வரும், யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ உங்க பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை புறக்கணிப்பது உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாதவைகளா இருக்குமானால், உங்களை என்னையும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கும் போது அது அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும். எபிரேயர் புத்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்துடைய அந்த பின்பகுதியை நான் வாசிக்கும் போது நீங்கள் இதை கவனிங்கள். உடன்படிக்கையில் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கையை தந்து, இப்படிதான் நீங்கள் வாழ வேண்டும், இப்படிதான் செய்ய வேண்டும், இப்படிதான் நீங்கள் நடக்க வேண்டும், இதுதான் கர்த்தருடைய வழி, இதுதான் அவருடைய மார்க்கம் என்று மிக தெளிவாக அவர்களுக்கு சொன்னார். அந்த உடன்படிக்கையில் அவர்கள் என்ன செய்யவில்லையாம்? நிற்கவில்லை, புறக்கணித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் அசட்டை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள், எதிர்த்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அவர்களை நானும் புறக்கணித்தேன், அவர்களை நானும் புறக்கணித்தேன். சவுல் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்ததினால தேவன் அவனை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்தார் என்று சாமுவேல் அவனிடத்துல மிக தெளிவாக சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களிடத்துல உணர்த்தும் போது, கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது, ஊழியர்கள் மூலமாக, இந்த பிரசங்கத்தை மூலமாக நீங்கள் இந்த காரியங்களை கேட்டு தேவனால் நீங்கள் உணர்த்தப்படும் போது அதை புறக்கணிக்காதீர்கள். அதை நீங்கள் புறக்கணிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை புறக்கணிப்பாரானால் நம்முடைய நிலைமை என்னவாகும் என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக, ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய கட்டளையையும் மீறினதனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இது ஒரு வேடிக்கையான ஒரு காரியம். மூன்றாவது, ஜனங்களுக்கு பயந்தானே தவிர தேவனுக்கு பயப்படவில்லை. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு அதிகமாக பயப்படுவார்கள். ஐயோ, நாம் ஜெபிக்காவிட்டால் அவர் கேள்வி கேட்பாரோ, வேதத்தை வாசிக்காவிட்டால் கேள்வி கேட்பாரோ, ஆலயத்துக்கு வராவிட்டால் கேள்வி கேட்பாரோ, அவரோடு ஊழியத்துக்கு செல்லாவிட்டால் கேள்வி கேட்பாரோ. இன்றைக்கு அநேக மக்கள் ஊழியக்காரனுக்கு அதிகமாக பயப்படுகிறார்கள். ஆனால்
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த உணர்வு நமக்குள் இருந்திருக்குமானால் நமக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு தெய்வீக பயம் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஒரு சுவிசேஷ கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். மிகப்பெரிய ஒரு சுவிசேஷ கூட்டம். அந்த கூட்டத்தை நடத்துகிறதான தலைமை போதகர் அவர் அந்த மைதானத்தை சுற்றி வந்தார். நான் அப்பொழுதுதான் அந்த கூட்டத்துக்கு நான் உள்ளே நுழைந்தேன். அது வரைக்கும் அங்கும் இங்குமாக பேசி சிரித்து கொண்டிருந்த அந்த சபை விசுவாசிகள் அந்த ஊழியக்காரனை பார்த்த உடனே அவர்கள் எந்த இடத்துக்கு போனார்கள் என்று தெரியவில்லை. எல்லாருடைய வாயிலும் ஸ்தோத்திரம் வந்தது. எல்லாரும் அவ்வளவு பயபக்தியாக நின்று கொண்டு அவர்கள் வேலை செய்வதைப் போல அந்த இடத்துல பாசாங்கு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த காட்சியை பார்த்து எனக்கு ஒரு புறம் சிரிப்பாக இருந்தது, இன்னொரு புறம் ஐயோ, ஒரு ஊழியக்காரனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள் ஆனால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இந்த சவுல் ஜனங்களுக்கு பயந்தானே தவிர அவன் தேவனுக்கு பயப்படவில்லை. அவர்கள் சொல்லை கேட்டான், தேவனுடைய சொல்லை அவன் கேட்கவில்லை. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தார், நீ எனக்கு பயப்பட வேண்டிய பயம் உனக்குள் இல்லாமல் இந்த ஜனங்களுக்கு நீ பயப்படுகிறதுனால, இந்த ஜனங்களுடைய சொல்லை நீ பயந்து கேட்டதினால நான் உன்னை என்ன செய்வது, நீ ராஜாவாக இருப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி தான் ஆண்டவர் அவனை புறக்கணித்தார். ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவன் கடைபிடிக்காமல், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவன் வாழாமல், தினந்தோறும் தேவனுடைய பயத்தில் நிரம்பி ஆட்சி செய்யாமல், ஜனங்களுடைய சொல்லை கேட்டு ஜனங்கள் என்ன செய்வார்களோ என்ன சொல்வார்களோ என்று சொல்லி ஜனங்கள் மக்கள் என்று சொல்லி அவன் போனதுனால ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவன் மறந்து போனான். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுகிறது? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இது அவனுக்கு பொருத்தமான வார்த்தை. இந்த வாசனம், மனுஷனுக்கு அவன் பயந்ததினால தேவன் அவனை புறம்பாக தள்ளினார். மனுஷனுக்கு நீங்க பயப்படக்கூடாது என்று சொல்லவில்லை. நாம் எல்லாருக்கும் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தை பார்க்கிலும் தேவாதி தேவனுக்கு பயப்படுகிற பயம் ரொம்ப முக்கியமானது. அந்த பயம்தான் நாம் மிகவும் மிகவும் அவசியம் என்பதை கர்த்தருக்கு முன்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றளவா வேதம் சொல்லுகிறது. ராஜாவாக ஆட்சி செய்ய வேண்டியவன், சமாதானமாக ஆட்சி செய்ய வேண்டியவன், கர்த்தரோடு கூட யுத்தம் செய்ய வேண்டியவன், தேவன் அவனுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுக்க வேண்டும். ஆனால் ஜனங்களுக்கு பயந்ததினால வாழ்நாளெல்லாம் பெலிஸ்தரோடு கூட அவன் யுத்தம் செய்யும் போது பயந்து 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 அவன் யுத்தம் செய்தான். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்று நான் சொல்லுவேன், ஜனங்களுக்கு பயந்தான். ஜனங்களுக்கு பயம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கு நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போதும் வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் அவருக்கு பயப்படுகிற பயத்தினால நாம் நிரம்பப்பட வேண்டும். அந்த பயத்தை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். நான்காவதாக, சவுலை விட்டு கர்த்தர் ஏன் விலகினார்? 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7-8. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்களானால் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு வசனம்தான். தாவீது கோலியாத்தை கொன்ற பிறகு இவன் ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறான். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7-8 அங்கே ஸ்திரீகள் ஆடி பாடி சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இந்த பாட்டு சத்தத்தை சவுல் கேட்ட உடனே அது அவனுக்கு விசனமாய் இருந்தது.
இரண்டாவது அவனுக்கு அது எரிச்சலாக இருந்தது. மூன்றாவது அவன் இப்படியாக எப்படி ஆகிலும் தாவீதை கொலை செய்ய வேண்டும். விசனமாய் இருந்தது, எரிச்சலாய் இருந்தது, கொலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனைக்கு நேராக அவன் தூண்டப்பட்டான். ஏன் ஆண்டவர் சவுலை விட்டு விலகினார் என்றால், அவனுக்குள் காணப்பட்ட எரிச்சலின் குணம் பகை, கொலை செய்கிற எண்ணம். இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. வெற்றியை தேடி கொண்டு வந்த தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். நியாயமாய் இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த பாடலுக்கு இவனும் ஆமேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். இல்லை என்றால் இவனும் கூட சேர்ந்து ஆடி இருந்திருக்கலாம். ஒருவருடைய பாராட்டை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு உலகம் அப்படிதான் இருக்கிறது. மற்றவர்களுடைய பாராட்டுகளை நாம் பார்க்கும்போது, இன்னொருவரை பாராட்டும் போது அவர்கள் ஏன் நம்மை பாராட்டவில்லை என்றதான இயற்கையான ஒரு கோபம், ஒரு எரிச்சல் நிச்சயமாக வரும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எரிச்சல், இந்த பகை, இந்த கொலை செய்கிற குணம், இவை யாவும் தேவனுடையது அல்ல. இது பிசாசுடைய குணங்கள். பகை பிசாசுனுடையது, எரிச்சல் பிசாசுனுடையது, கொலை செய்கிற காரியம் பிசாசுனுடையது. இப்படிப்பட்டதான குணங்கள் அவனுக்குள்ளே ஆழமாக வேறு ஊன்றியபடியினால பல முறை அவன் தாவீதை கொலை செய்ய வேண்டும், தந்திரமாக கொலை செய்ய வேண்டும் என்று அவன் விரும்பினான். எப்படி ஆகிலும் பெலிஸ்தருடைய கைகளில் தாவீதை விழப்பண்ணுவதே அவனுடைய குறியாயிருந்தது, நோக்கமாயிருந்தது. ஆனா கர்த்தர் நல்லவர் பாருங்க. தாவீதை மிக அற்புதமாக காப்பாற்றி, எந்த சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பி தேடி ஓடினானோ, அதே தாவீதுடைய கையில ஆண்டவர் சவுலை ஒப்பு கொடுத்தார். கொஞ்ச நேரம்தான். அவன் மிக எளிமையாக போய் அவன் என்ன செய்திருக்கலாம்? சவுலை கொண்டிருக்கலாம். ஆனால் தாவீது எவ்வளவு நல்லவன் பாருங்க. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷனை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய பெருந்தன்மையை அவன் அங்கே விளங்க பண்ணினான். அவனுக்கு, அதாவது தாவீதுக்கு எரிச்சல் இல்லை, பகை இல்லை, சவுலை கொல்ல வேண்டும் என்றதான எண்ணமும் அவனுக்குள்ளாக இல்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்திலோ வேலை செய்கிற இடத்திலோ, நீங்கள் வேலை செய்கிறதான தெருக்கள் ஆகட்டும், வீடுகள் ஆகட்டும், வேற எந்த ஒரு இடங்களாக இருக்கட்டும், யார் மேலும் நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம். யார் மீது நீங்கள் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம். பழி வாங்க வேண்டும் என்றதான எண்ணங்களை உங்களை விட்டு வேரோடு பிடுங்கி போடுங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தால் 7 வழியாக ஓடி போவார்கள் என்று அல்லவா கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்றல்லவா வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியின் கனிகளிலே நாம் வளர்ந்து பகையையும் எரிச்சலையும் பழி வாங்குகிற குணத்தை நாம் எடுத்து போடுவோமானால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகாது. கர்த்தரும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? அவனுக்குள்ளாக இருந்ததான அந்த விசனமான ஒரு காரியம், பகை, எரிச்சல், கொலை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட மனிதனோடு கூட தேவன் இருக்க விரும்பவில்லை. அதனாலதான் தேவன் அவனை விட்டு விலகினார். ஒரு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழித்தது என்று நாம் பார்க்கிறோம். இறுதியாக ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது, 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13வது வசனம், அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். சவுலை விட்டு கர்த்தர் விலகினதுனால
தேவனுடைய சத்தம் அவனுக்கு கேட்க முடியாமல் இருந்ததினால, அவன் விண்ணப்பம் செய்த போதும் கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்காமல் இருந்ததினால் அவனுடைய நிலைமை பரிதாபமாக போனது. ஒரு மனிதனை விட்டு கர்த்தர் விலகி போவாரானால், அவன் பாருங்க, குறி சொல்லுகிறவர்களையும் இப்படி பலருடைய ஆலோசனைகளையும் அவன் கேட்டு அவருடைய வார்த்தைகளை பெரிதாக மதித்து அவன் யுத்தத்துக்கு செல்லும் போது தோல்வியை கண்டடைகிறான். எந்த பெலிஸ்தரை ஜெயிக்க வேண்டுமோ அந்த பெலிஸ்தருடைய கைகளிலே அவன் மாண்டு போகிறான். அவன் மாண்டு போவதற்கு என்ன காரணம் என்றால், தேவன் அவனிடத்தில் இல்லை. ஏன் தேவன் அவனை விட்டு விலகினார்? அவன் தேவனை தேடவில்லை. தேவனை தேடாதவர்களிடத்தில் நிச்சயமாய் நீங்கள் தேவனை தேட முடியாது. யார் தேவனை தேடவில்லையோ அவர்கள் நிச்சயமாக எந்த விதத்திலும் தேவனிடத்தில் இரக்கத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கூட அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியங்களுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்காமல், உபவாசிக்காமல், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பேசுகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் குறுக்கு வழிகளில் போவதை நாம் பார்க்கிறோம். சில கிறிஸ்தவர்கள் ஜோசியம் கூட பார்க்கிறார்கள். இப்படியாக நான் ஒரு முறை ஒரு சகோதரனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஐயா, இந்த சகோதரனை குறித்து உங்களுக்கு தெரியுமா என்று ஒருவர் ஒரு முறை என் இடத்துல கேட்டார். நான் சொன்னேன், சொல்லுங்கள் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், மந்திரவாதியின் இடத்துல போகிறார், மந்திரவாதியின் இடத்துல அவர் போகிறார். அதை கேட்ட போது என்னுடைய இருதயம் உடைந்து போனது. 40 வருடங்களுக்கு மேலாக ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷன் பைபிளை படிக்கிறார், காணிக்கை கொடுக்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இருந்து வேறொரு இடத்துல சென்று மந்திரவாதியின் இடத்துல போய் அவர் தன்னுடைய காரியங்களை குறித்து விசாரித்து வருகிறார். அதை நான் கேட்டபோது மிகவும் மனமுடைந்து போனேன். காரணம், கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக பரிகாரிகளை தேடுகிறார்கள், மந்திரவாதிகளை தேடுகிறார்கள், பிலிசுனி வைக்கிறவர்களை தேடுகிறார்கள். இதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நாடும் போது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு வெளிப்படுவார், தென்படுவார். ஏதாகிலும் ஒரு விதத்தில் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலை விட்டு ஏன் கர்த்தர் விலகினார்? அவன் யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும். மாம்ச எண்ணங்கள், மாம்சத்துடைய யோசனைகள், இரவெல்லாம் அவனுக்கு தூக்கமில்லை. யாராகிலும் அவனுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் அவனுக்கு எந்த ஆலோசனை வருவதில்லை. சாமுவேலும் இல்லை, அவரும் மரித்து விட்டார். என்ன செய்வது? மரித்து போன சாமுவேலையே ஒரு குறி சொல்லுகிற இடத்துல போய் அவனுடைய ஆத்மாவை எழுப்பி அவர் கேட்கிறார் என்றால் நீங்கள் பாருங்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 28:13 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். அதாவது, அந்த சவுல் நிச்சயமாய் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு அவன் திரும்பி வந்திருப்பானால் கர்த்தர் அவனை நிச்சயமாக மன்னித்திருப்பார். அவர் இரக்கமுள்ள தேவன். 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிற தேவன். எத்தனையோ பேரை மன்னித்தார், எத்தனையோ பேரை ஆண்டவர் காப்பாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் செய்ய நினைத்த தீங்குகள் எல்லாம் செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்ட தேவன் ஏன் சவுலுக்கு அவர் மனஸ்தாபப்பட்டிருக்க மாட்டாரா? மனம் இறங்கி இருக்க மாட்டாரா? அவனுக்கு உதவி இருக்க மாட்டாரா? சவுலுக்கு உதவி செய்வதற்கு தேவன் ஆயத்தமாய் இருந்த போதிலும், சவுலை மீண்டும் மன்னிக்க தேவன் ஆயத்தமாய் இருந்த போதிலும், சவுல் தேவனை தேடவில்லை. சவுல் தேவனை விட்டுவிட்டான். தேவ சத்தத்தை அவன் கேட்கவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவன் குறுக்கு வழியை கையாண்டு எதையாகிலும் ஒரு விதத்தில் அவன் தன்னுடைய எதிராளிகள் மூலமாக வெற்றி பெற வேண்டும், எதிராளிகளை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடாமல் இருந்ததினால கர்த்தர் அவனை விட்டு விலகினார். கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்?
முதல் காரியமாக நான் உங்களுக்கு சொன்னேன், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால தேவன் அவனை விட்டு விலகினார். ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை அவன் புறக்கணித்தபடியினால தேவன் அவனை விட்டு விலகினார். மூன்றாவதாக, ஏன் கர்த்தர் சவுலை விட்டு விலகினார்? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் ஜனங்களுக்கு பயந்ததினால கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஏன் சவுலை விட்டு கர்த்தர் விலகினார் என்றால், பகையும் எரிச்சலும் கொலை செய்கிற எண்ணங்களும் அவனுக்குள்ளாய் இருந்ததினால கர்த்தர் அவனை விட்டு விலகினார். இறுதியாக நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன் கர்த்தர் அவனை விட்டு விலகினார்? அவன் கர்த்தரை தேடாமல் இருந்ததினால, குறி சொல்லுகிறவர்கள், அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள் அவன் நாடி ஓடினதினால தேவன் அவனை விட்டு விலகினார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் நினைத்து கொண்டு மாம்சமான காரியங்களையும் பல காரியங்கள் நம்முடைய சொந்த புத்தியில செய்கிறதை நாம் உணர வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரிடத்துல நீங்கள் கடந்து வந்து ஆண்டவரோடு கூட நீங்கள் இணைந்து தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சத்தியத்துக்கு நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களானால் கர்த்தர் உங்களை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார். சவுலை விட்டு விலக வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணம் அல்ல. சவுலை விட்டு ஆண்டவர் வெகு தூரம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணம் அல்ல. பெலிஸ்தன் கையில சவுல் மாண்டு போக வேண்டும் என்பதும் தேவனுடைய எண்ணம் அல்ல. ஆனால் நிலைமை பரிதாபமாக மாறினதுக்கு காரணம், சவுல் கர்த்தரை விட்டு விலகினான், தேவன் அவனை விட்டு விலகினார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களை மத்தியில் பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் உங்களை விட்டு விலகக்கூடாது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை அற்புதமாய் வழி நடத்தி உங்களை பாதுகாத்துக் கொள்வாராக. நீங்களும் தேவனோடு இருங்கள். சவுலை விட்டு கர்த்தர் விலகினது வேதனையான ஒரு சம்பவம் என்பதை நம்ம பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான சவுளுடைய சுபாவங்கள் நிமித்தமாக தேவன் நம்மை விட்டு வழி விலகி விடக்கூடாது. கர்த்தருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சவுலை விட்டு நீர் ஏன் விலகினீர் என்று ஒரு சில விஷயங்களை வேதத்தின் மூலமாக நாங்கள் பார்த்தோம். அவனுடைய கீழ்ப்படியாமை, உம்முடைய வார்த்தையை புறக்கணித்தது, ஜனங்களுக்கு பயந்து உமக்கு பயப்படாமல் போனதான காரியம், ஆண்டவரே இன்னும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான பலவிதமான கர்த்தருக்கு கீழ்ப்படியாத எத்தனையோ காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவர் உம்மை தேடாமல் குறி சொல்லுகிறவர்களின் நாடி, ஆண்டவரே பகையை மனதில் வைத்துக்கொண்டு, எரிச்சலை மனதில் வைத்துக்கொண்டு இப்படியாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நிமித்தமாய் நீர் அவனை விட்டு விலகி போனீர். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கனி கொடுத்து பெருகிறவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும். விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவநலங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.